உன்னாலலாம் ஜெயிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு நீ இதை ட்ரை பண்ற? இதெல்லாம் ட்ரை பண்ணாத. ஓகே அங்கிள், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன். நான் ஒரே ஒரு கதை சொல்றேன், அது மட்டும் கேளுங்க. பதில் சொல்ல வேணாம், நீங்களும் கேளுங்க. சோ மொத்தம் 5-6 தவளைங்க நடந்து போயிட்டு இருந்துச்சான். அதுல 2 தவளை மட்டும் நடந்து போகும்போது ஆழமான குழியில விழுந்துருச்சான். சோ குழியில விழுந்ததுனால மேல இருந்த தவளைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா, சோ உங்களால மேல ஏற முடியாது, அவ்வளவுதான் உங்களோட லைஃப் முடிஞ்சிருச்சு, உள்ளே செத்து போறதுதான் உங்களோட கடைசி டெஸ்டினேஷன் அப்படின்லாம் சொல்லி கத்திக்கிட்டே இருந்துச்சான். சோ அதனால ஒரு தவளை என்ன பண்ணுச்சா, அவ்வளவுதான் நம்ம வந்துட்டு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி உள்ளே செத்து போச்சான். இன்னொரு தவளை என்ன பண்ணுச்சான், அவங்க பேச உன்னால முடியாது, உனக்கு அது வலிக்கும் அப்படின்னு மேல இருக்கிற தவளைகள்லாம் கத்த 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 மேல ஏறி வெளியே வந்துருச்சான். சோ வெளியே வந்த தவளை கிட்ட எப்படி நீ மேல வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தப்ப அந்த தவளை சொன்னிச்சா, எனக்கு காது கேட்காது, நீங்க கத்துனதெல்லாம் எனக்கு பயங்கர என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு, நீங்க என்ன மேல வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் மேல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சா. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அங்கிள், சோ நம்மள யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை வந்துட்டு டவுட் பட்டாலும் சரி, உங்களை ஜட்ஜ் பண்ணாலும் சரி, உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் சரி, உங்களோட இன்னர் வாய்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க உங்க வழியில போயிட்டே இருங்க, காது கேட்காத மாதிரி. அப்பதான் உங்களால சக்சஸை ரீச் பண்ண முடியும்னு இந்த ஃப்ராக் ஸ்டோரியில இருந்து நான் கத்துக்கிட்டேன். ரைட் தானே? So keep fighting for your dream, let your success prove them wrong.